நான் பெண்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அதுதான். எனக்கு உன்னை பிடிக்கலை, நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கலை, நான் கேட்டதெல்லாம் நீ செய்யலை, அதனால் எனக்கு இவன் கூட தொடர்பு இருக்குது, நான் இவர் கூட வெளியில் போகிறேன்னு தைரியமாக சொல்லிட்டு போகிற பெண்கள் எத்தனை பேர்? இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவரும் நான் கேட்குறதெல்லாம் செய்யணும், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும், உன்னை நான் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் நீ என் குழந்தைய பார்த்துக்கணும், நான் கேட்குறதெல்லாம் நீ செய்யணும். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஏன் ஆர்வம், என்னோட விருப்பம் அப்படின்னு நிறைய பெண்கள் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி இவர் இருக்கார், நான் இவர் கூட நான் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஷோவில் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, அட்வொகேட், வழக்கறிஞர் மற்றும் பேச்சாளர் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் அவர்கள். மேம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக கொடுக்குறோம். சட்ட ரீதியாக நிறைய நீங்கள் நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கீங்க. சேட்டலைட் சேனல்லையும் சரி, நிறைய பதிவுகள் உங்களோட பார்க்குறோம். நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா, எனக்கு சமூகத்தில் நான் டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போனாலே என் சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் நெய்பர்ஸ் என்னை கேவலமாக பார்ப்பாங்க. எனக்கு டைவர்ஸ் பண்ண வேண்டாம், இவர் கூடயும் எனக்கு வாழ வேண்டாம், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் ஆசைகளை நான் பேசுகிறத காது கொடுத்து கேட்குற இன்னொரு நபரோட நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறேன், அதில் என்ன தப்புன்னு சொல்லி இன்றைக்கி சமூகத்தில் நிறைய இடங்களில் மேபி உங்களோட ஹிஸ்ட்ரிலையும் நீங்கள் பார்க்குறது, நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை ரெண்டு வகையாக பார்க்கலாங்க. சட்டத்தில் இப்போ அதுக்கான தண்டனை எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கு ஏதாவது தண்டனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதுவும் தண்டனை கிடையாது. ஸோ சட்டத்தால் இதெல்லாம் தண்டிக்க முடியுமா, சட்டத்தால் இதெல்லாம் மாற்றிட முடியுமா அப்படின்னா, அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போது. ஆனால் மொராலிட்டி வைஸ் இது சரியா தவறா அப்படிங்கிறது தான். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஏன் ஆர்வம், என்னோட விருப்பம் அப்படின்னு நிறைய பெண்கள் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி இவர் இருக்கார், நான் இவர் கூட நான் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு குழந்தை இருந்ததில்ல, அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதற்கான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பற்றி ஒட்டு மொத்தமாக மறந்துடுறாங்க. ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க விட்டுட்டு இன்னொரு அஃபேரில் போயிடுறாங்க. இதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. இதனால் பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஹஸ்பண்ட் கூட ஒரு பாயிண்டில் விட்டுருவார், இந்த ஒய்ஃப் கூட ஒரு பாயிண்டில் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களோட தேடலில் இருக்காங்க, இவரோட தேடலில் இருக்கார். நான் எதை தேடுறதுன்னே தெரியாமல் தவிச்சு போய் ஒரு குழந்தை அங்கே நடுவில் நிற்கிதே, அதற்கான பொறுப்பை யார் ஏற்றுக்க போகிறீங்கிறது தான் இங்கே. இந்த அஃபேர் அப்படிங்கிறது என்னென்னாங்க, இப்போது என்னோட கனவுக்கு என் கணவர் கை கொடுக்கல, அதனால் நான் இந்த கனவை நோக்கி பயணப்படுறேன், இவர் வந்திருக்கிறாருல, இவர் எனக்கு ஒரு என்னோட கெரியருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, எனக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, இவர் என்னை படிக்க வைக்க போகிறாரு, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நியாயம். அந்த பக்கமும் அந்த ஹெல்ப் இருக்காது. ஆனால் இதை தாண்டி எதற்காக இந்த உறவுக்குள்ளார போகிறாங்கன்னு இருக்கிறவங்க தான் அதிகமாக நான் பார்க்குற பெண்களில் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளார ஏன் போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதிலே இருக்காது. இங்கே இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த நேரத்துக்கான சந்தோஷம், இங்கே இருந்த ஒரு கவலை இருக்குல்ல, இந்த கவலையை மறக்கிறதுக்கான தருணங்கள், இதை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களே ஒழிய, அவங்களுக்கு ஒரு தேடல் இருந்ததில்ல, அந்த தேடல் இங்கே நிறைவேறி இருக்கான்னு பார்க்குறதாவே எனக்கு தெரியல. இன்னொரு பெரிய விஷயம், நான் போகிறேன் தெரியுமா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு, அதுக்கு இதுதான் காரணம். அவர் இந்த மாதிரி மனுஷன், நீங்கள் செய்கிற ஒரு தவறுக்காக இவர் மேலே இவ்வளோ பெரிய பழியை போடணும்னு அவசியமே கிடையாது. நான் பெண்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அதுதான். எனக்கு உன்னை பிடிக்கலை, நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கலை, நான் கேட்டதெல்லாம் நீ செய்யலை, அதனால் எனக்கு இவன் கூட தொடர்பு இருக்குது, நான் இவர் கூட வெளியில் போகிறேன்னு தைரியமாக சொல்லிட்டு போகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களால அவங்க செஞ்ச தவறுன்னு ஒத்துக்க முடியாது. ஆனால் இதற்கு காரணம் இவ்வளோ தவறுகள்னு இவர் மேலே தூக்கி போட முடியும். நம்ம செஞ்சது ரைட்டா அப்படின்னா கிடையாது. நிறைய பெண்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அஃபேரில் இருப்பாங்க, ஆனால் அஃபேரில் இருக்கிறேன்னு இவர் கோர்ட்டுக்கு போயிடுவாரோ, கோர்ட்டுக்கு போய் சொல்லிடக்கூடாது, நீ அஃபேரில் தான் இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவங்களோட அதிகபட்சமான கான்சென்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் செய்கிற விஷயம் அதுவாக தானே வெளியில் தெரியும்.
இப்போ நம்ம என்னவா நடந்துக்கிறோமோ அந்த நம்ம நடந்துக்கிறது தானே உலகத்துக்கு புரியும் முதல்ல. அப்போ நீங்கள் நடந்துக்கிறத முதல்ல ஏற்றுக்கணும். நான் செய்கிற தவறு என்னன்னு நான் முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அது தப்பு தான், நான் கண்டினியூ தான் பண்ணுவேன்னா கூட ஓகே. ஏன்னா உங்களுக்கு தவறாக தெரிகிற நிறைய விஷயம் எனக்கு சரியாக தெரியும். எனக்கு தவறாக தெரிகிற நிறைய விஷயம் உங்களுக்கு சரியாக தெரியும். ஸோ நான் தான் உங்களை தவறாக பார்க்குறேன். நீங்கள் செய்கிறது சரின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஏன் அப்போ தைரியமாக அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தைரியமாக ஒத்துக்க முடியாத இடத்துல என்ன புரிய வருது சொல்லுங்களேன். நான் எதை தவறுன்னு சொல்கிறேனோ அது தவறுன்னு உனக்கும் தெரியுது. அதனால தான் உன்னால் அதை ஒத்துக்க முடியல. ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சரின்னு நினச்சிட்டிங்கன்னு அர்த்தம். எனக்கு வேறு வழியே கிடையாது, போயிடுங்க. ஆனால் நிறைய பேர் என்னென்னா அஃபேரில் இருக்காங்க, ஆனால் இந்த பக்கம் இந்த ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என் குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு தேவைகள் இருக்கு, அதை வந்து இவரால தான் பூர்த்தி பண்ண முடியும், என்னுடைய சுய தேவைகளுக்கு நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என் ஃபேமிலியும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதே மாதிரி என்னுடைய தேவைகளும் பூர்த்தி ஆகணும். அதுதானே இன்றைய காலகட்டத்தில் நிறைய உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட நடவடிக்கை அங்கே ஒரு ஃபேமிலி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்குல்ல, அந்த ஹஸ்பண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்குல்ல. இல்லையே, ஒரு பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுனால தானே அவங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே ஒரு ஆண் தான் அப்படிங்கிறது தானே இங்கே இன்றைய கால. இந்த மன உளைச்சல்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்குள்ளார போயிட்டா முடிஞ்சிருதா, முடிவுக்கு வந்துடுதா? ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல மனைவியாக அவருக்காகவே வாழும்போதே நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கல அப்படின்னா நீங்கள் இப்போ அவருக்கான மனைவியே இல்லை, நீங்கள் வேற யாரு கூடயோ இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத மட்டும் அவர் எப்படி கேட்பாருன்னு நீங்கள் நம்புறீங்க? இப்போ அவரோட கொஸ்டின் அங்கே தான் வருது. நீ நான் வேணான்ட்டு வெளியில் போயிட்டல, அப்புறம் நான் ஏன் உனக்கு பண்ணணும், இல்லை உனக்கு பிறந்த குழந்தைக்கு பண்ணணும்? அவரோட பிரச்சனையே அங்கே தானே ஆரம்பிக்குது, அவரோட கேள்வியே அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணுறீங்க டைமை, அந்த குடும்பத்துக்காக வாடுறீங்க, உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்குறீங்க. அப்போவே உங்களால் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பத்தை மாற்ற முடியல. இப்போ நீங்கள் வேற ஒருத்தருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வேற ஒருத்தரை பற்றி நினைக்கிறீங்க, வேற ஒருத்தருக்காக அலையிறீங்க. அந்த டைமில் இந்த ஃபேமிலி மட்டும் உங்களுக்காக ஏன் நினைக்கணும்? இந்த கேள்வி தான் அங்கே வருது. பிரிவுனா பிரிவாக இருக்கணும். கரெக்ட். நான் பிரிஞ்சே இருப்பேன், ஆனால் நான் உறவுலேயே இருப்பேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் அதுக்கு இடமே கிடையாது. நீங்கள் அது சொசைட்டிலையும் இடம் கிடையாது, சட்டத்துலேயும் இடம் கிடையாது. ஒன்று பிரிஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா சேர்ந்து வாழுங்க. ஆனால் நான் இங்கே தனித்தனியாக நிற்பேன், ஆனால் நான் நினைக்கிறதெல்லாம் அங்கங்கே நடக்கணும். இங்கேயும் நான் நினைக்கிறது நடக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவரும் நான் கேட்குறதெல்லாம் செய்யணும், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும். உன்னை நான் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் நீ என் குழந்தைய பார்த்துக்கணும், நான் கேட்குறதெல்லாம் நீ செய்யணும், என் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நீ செய்யணும். எங்கே போனாலும் நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனையாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோமா? பெண்களோட எதிர்பார்ப்புகள் தான் நிறைய இடங்களில் பிரச்சனையாக இருக்குது. என்ன நினைக்கிறோன்னா, எங்கே இருந்தாலும் நான் எனக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் மாறிடணும், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு. இடங்களில் மாற்றங்கள் நம்மக்கிட்ட இருந்து தொடங்கணும். பாதி மாற்றங்களை நான் செஞ்சேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறும். நான் காலையில் முழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எழுந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கெல்லாம் தூக்கம் கலைய ஆரம்பிக்கும். அப்போ நான் மாறும்போது மாற்றம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் மாற்றம் ஏற்படணும்னு நான் நினச்சா என்ன நான் மாற்றணும். என்னை மாற்றிக்காம உலகமெல்லாம் மாறினதுக்கு அப்புறமா நான் மாற தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை விட தவறு வேறு எதுவுமே கிடையாது. இதை பார்த்து வளர்கிற குழந்தைகளுடைய மனநிலை இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, திருமணமே வேண்டாம், நான் லிவிங் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு எங்களுக்கான சந்தோஷத்தை நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம், எங்களுக்கு அடுத்த தலைமுறையை பற்றி கவலை இல்லை, குழந்தைன்ற விஷயம் வேண்டாம், திருமணம்னு பண்ணாதானே நீ யார் கூட பேசுகிற நான் யார் கூட பேசுகிறேன்ற கவலை அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய இந்த விஷயத்தை பார்க்குறோம் மேம். இதை பற்றி உங்களோட கருத்து? இதுதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கவலைப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அதுதான் எங்களுக்கு கோர்ட் கேசஸ்ல எல்லாம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கேசஸ் நடத்தும் போது நான் என்னோட கிளைண்ட்ஸ்கிட்டயே சொல்லுவேன், இந்த கேஸை நான் உங்களுக்காகவே நடத்தலை, உங்களை என்னால் திருத்தவே முடியாது, உங்களை என்னால் மாற்றவே முடியாது, ஆனால் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது அந்த 2 குழந்தைங்களுக்காக தான். அந்த 2 குழந்தைங்களுக்காக தான் இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களை சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் குழந்தைங்களுக்காக தான், பிரித்து வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் குழந்தைங்களுக்காக தான். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இவங்க 2 பேரும் இதை சண்டையை நிறுத்த போகிறதில்லன்னு தெரியுது, இவங்க 2 பேரும் பேசிக்கிற வார்த்தைகளை குறைக்க போகிறதில்லன்னு தெரியுது. இதை பார்த்தே வளர்கிற இந்த குழந்தையோட அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்? அதுக்கு பேசாமல் நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியாக போயிடுங்க. அட்லீஸ்ட் அந்த குழந்தை இதெல்லாம் கேட்காமலாவது வளரும், இதையெல்லாம் பார்க்காமலாவது வளரும். அதுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் சிங்கிள் மதர், அவங்க இப்படி தான் நம்மளை வளர்க்க போகிறாங்கன்னு.
இந்த குழந்தைங்களுக்காக நடத்துகிற கேசஸ் தான் இப்போ அதிகம். அதர்வைஸ் இவங்க 2 பேரையும் நம்மளால மாற்றவே முடியாது. இந்த குழந்தைங்க எல்லாம் இப்போ இதை பார்த்து வளர்ந்து அவங்களோட அபிப்பிராயங்கள் மாறிக்கிட்டே வருது இல்லைங்களா? அது வந்து எதை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிவ் இன் டுகெதர் இதில் வந்து நான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். லிவ் இன் டுகெதர் அப்படிங்கிறது எதற்கான முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சட்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் லிவ் இன் டுகெதர் முடிவு. என்ன நினைக்கிறீங்க? லிவ் இன் டுகெதரில் வாழ்ந்துட்டா நாளைக்கு அவள் போய் கோர்ட்டில் போய் டைவர்ஸோ ரெஸ்டிடியூஷனோ போட முடியாது. அவள் வந்து கோர்ட்டில் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. அவள் வந்து குழந்தை பெற்றுட்டு இந்த குழந்தைக்கு நீ தான் பொறுப்புன்னு ஏற்றுக்க முடியாது. இதை தானே எதிர்பார்க்குறீங்க? இதை மட்டும்தான் நீங்கள் தவிர்க்க முடியும். நார்மலாக ஒரு ஒய்ஃப் கூட ஒரு பிரச்சனை இருந்திருக்குல்ல, அந்த ஒய்ஃப் உங்கள் லிவ்-இன் பார்ட்னர் கூட, அந்த பிரச்சனை உங்களுக்கு லிவ்-இன் பார்ட்னர் கூட இருந்திருக்காதா? உங்கள் லிவ்-இன் பார்ட்னர் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க கூட உங்களுக்கு சண்டை வந்திருக்காதா? இல்லை உங்கள் லிவ்-இன் பார்ட்னர் வந்து நான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போகிறேன்னு ஒரு பெண் கேட்குறாங்க, ஆண் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த பிரச்சனை வராதாங்க? அவரை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் போக மாட்டிங்களா? பிரச்சனைகள் குறைய போகிறதில்ல. இந்த லிவ் இன் டுகெதர், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து வெளியில் வர்றது என்ன எதிர்பார்க்குறாங்க இருக்கிற குழந்தைங்க, இல்லை இருக்கிற ஆண்கள், இல்லை இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சட்டத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த டியூட்டி இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது சமூகத்துக்கான வளர்ச்சியாக நிச்சயமாக இருக்க போகிறதே கிடையாது. நிறைய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணினா சமூகத்தின் வளர்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் தப்பான ஒரு விஷயம் செய்கிறேன், அந்த தப்பான விஷயத்தை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், இது என் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது சமூகத்தின் வளர்ச்சியாக எப்படி இருக்க முடியும்? குழந்தை நினச்சதெல்லாம் சாப்பிடலாம், கஞ்சா அடிக்கலாம், இல்லை வந்து குழந்தை ஒரு ட்ரக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது குழந்தையோட சுதந்திரம் தானே. அந்த சுதந்திரத்தை அவன் என்ஜாய் பண்ணினான்னா ட்ரக்கு தான் அதிகமாக போகுது, தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக போகுது, குற்றங்கள் தான் வளரப்போகுது. ஸோ ஒரு சுதந்திரத்தை அளவுக்கு அதிகமாக நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தவறுகள் தான் பெருகும், சமூகத்தில் குற்றங்கள் தான் அதிகமாகும். எல்லா சட்டங்களுக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா சுதந்திரத்துக்கும் பின்னாடியும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த சட்டத்திலேயே இருக்கும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும், ஆனால் அந்த சுதந்திரத்தை எந்த இடத்துல நீங்கள் பிரயோகப்படுத்த முடியாது. நான் எதை வேணால் பேசலாம், ஓகே, எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது. என் நாட்டோட ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரு விஷயத்த எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு நான் போய் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு சுதந்திரம் இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா பிரச்சனையே வராது. குழந்தைங்களுக்கான விஷயங்களையும் அதுதான். இவங்க வந்து என்னென்னா, நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன்டா, நான் தனியாக தான் உன்னை வளர்க்குறேன் நான், அதனால் நீ கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை திணிக்கிறாங்கல்ல. இது நல்ல விஷயம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நான் தனியாக இருந்து எல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது என்னைக்கு பெருமைன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோமோ அன்னைக்கு வரைக்கும் பசங்க இதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. நான் ஒரு குடும்பமாக இருந்து இந்த குடும்பமே இதை சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்ம குழந்தைக்கு போனால் மட்டும்தான். நான் சேர்த்து வச்ச சொத்து என் பையனுக்கு போயிடணும், நான் சேர்த்து வச்ச சந்தோஷம் என் பையனுக்கு போயிடணும். இதில் எல்லாம் நம்ம தீர்க்கமாக இருக்கும், ஓகேங்களா? ஆனால் நான் இந்த சமூகத்தில் ஒரு கோட்பாடுன்னு ஒன்று வச்சுருக்கேன்ல, இது என் குழந்தைக்கு போயிடக்கூடாது. இந்த சமூகம் எனக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்குல்ல, இது என் குழந்தைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். என் அம்மா அப்பாவை நான் இப்படி தானே பார்த்துருக்கேன். அம்மா அப்பாவும் 1000 சண்டைகள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க பிரச்சனைகளை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஒரு குடும்பத்தை அழகாக கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. இந்த கோட்பாடை அப்படியே நான் என் குழந்தைக்கு திணிச்சேன் அப்படின்னா அப்படியே ரன் ஆகிட்ருக்கோம் சொசைட்டி. அப்படி இல்லைப்பா, என் அம்மா கஷ்டப்பட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டு வாழ்ந்தாங்க, நான் அப்படிலாம் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னா அந்த ரோல்லேருந்து பாதியை நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், என் ரோல்லேருந்து பாதியை அவன் ஸ்ப்ளிட் பண்ணுவான். அப்போ அந்த ஒரு அழகான சமூகம் இங்கே அமையாது. இது வேறு மாதிரியான சமூகம் தான். இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்க வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படின்னா திருப்பி சட்டங்கள் வேறு மாதிரியாக மாறும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாகவும் ஹியூமனிட்டி மனிதாபிமான ரீதியாகவும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். திருமண வாழ்க்கை, அதை தொட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள்னு தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம். நன்றி.